இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி அக்கட்சியின் மாநில தலைவராக செயல்பட்டு வரும் ஆனந்தன் மீது கடுகடுத்துள்ளார். ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்தநாள் தினத்தன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மத்திய ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் பெயரில் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி இனி கட்சி பணிகளில் ஈடுபட மாட்டார் எனவும் அவர் தனது குழந்தையையும் குடும்பத்தையும் மட்டுமே கவனித்துக் கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதிலும் பொற்கொடி கவனம் செலுத்துவார் என்றும் கூறப்பட்டிருந்தது. திடீரென இரவு 11:30 மணிக்கு வெளியான இந்த அறிவிப்பு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை மட்டுமல்ல அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து தனது ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்த பொற்கொடி தன் மீது அவதூறு பரப்பும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த விவகாரத்தை தேசிய தலைமையின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் அவர்களின் பதிலுக்காக தற்போது காத்திருப்பதாக பொற்கொடி தெரிவித்தார். இந்த அவதூறு பரப்பிய ஜெய்சங்கரும் ஆனந்த் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் இப்போ நாங்கள் அட்வொகேட் டீம்லாம் இப்போ வர வச்சுருக்கிறோம். அட்வொகேட் டீம்லாம் வர வச்சுட்டு ஜெய்சங்கர் மேலேயும் ஆனந்த் மேலேயும் புகார் கொடுக்க போகிறோம். பொற்கொடியின் ஆதரவாளர்கள் தரப்பில் கூறுகையில் தலைவர் பதவியில் இருக்கும் ஆனந்தன் தொடர்ந்து கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டுகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேசிய தலைவர் மாயாவதியே சிபிஐ விசாரணை கோரும் நிலையில் மாநில தலைவராக இருக்கும் ஆனந்தன் சிபிசிஐடி விசாரணையே சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது என்று தெரிவிப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோல தேசிய தலைவரின் பேச்சை மீறுவது வேறெந்த கட்சியிலாவது நடக்குமா என்றும் குமுறுகின்றனர். மாநில அளவிலான பொறுப்பில் உள்ள பொற்கொடியை தேசிய தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் நீக்க முடியாது எனவும் கட்சியின் லெட்டர் பேட் நீக்கும் அதிகாரம் கொண்டவர்களின் கையெழுத்து என எதுவுமே இல்லாமல் பத்திரிகை செய்தியாக மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது என்றும் விமர்சிக்கின்றனர். உனக்கும் இந்த மரணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பெகஞ்சி முழக்கமிட்டு போனாரு. எதற்காக நீங்க அழுத்தமாக உங்களுடைய வலுவான கோரிக்கையை நீங்க சிபிஐ முன்வைக்கல, ஏன் சிபிஐ கேட்கல அப்படிங்கிற கேட்டதற்கு சிபிசிஐடி நல்லா தான் பண்ணுறாங்க, தமிழக அரசு காவல்துறை சிறப்பாக தான் செயல்படுது அப்படிங்கிற முதல் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எனக்கு ஒரு முதல்ல அன்னைக்கு தான் அவர் தலைவராக பொறுப்பேற்று இப்படி நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுகிறோம். அப்போ நீங்கள் எதற்காக இந்த பொறுப்புக்கு வந்தீங்க? இதனைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தரப்பிடம் கேட்டபோது பொற்கொடியை பொறுப்பிலிருந்து நீக்குவது பற்றி தேசிய தலைமை எடுத்த முடிவைதான் ராஜாராம் பேசினார் என்றும் அதுவே செய்தி குறிப்பாக வெளியிடப்பட்டது என்றும் தெரிவித்தனர். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மீது மிகுந்த மரியாதை உள்ளதாகவும் ஆனந்தன் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்திற்கு பதில் தேட வேண்டிய கட்டாயம் உருவாகி உள்ளது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.